சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறுதேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியும் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராணகர் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தவ முனிவேர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமே உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவிடித்தாம்பர்களை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்தாம்பர்களை மணமொழிமைகளாலே வணங்கி இந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடித்தாமரைகளையும் மணமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்திலே நாம் கடந்த வகுப்பில் அருளதி சிவம் அருளி செய்திய சிவஞான சித்தியாரை நிறைவு செய்த நிலையிலே எம்பிரான் உமாபதி சிவனார் அருளிய சிவப்பிரகாசத்தை தோற்றுவாய் செய்திருக்கிறோம். அந்த வகையில் காப்பு செய்யலை நிறைவு செய்து அதன் பிறகு மங்கள வாழ்த்து என்கின்ற வகையில் நடராஜ பெருமானை துதிக்கிற அந்த பாடல் ஒளியான ஓங்கு ஒளியாய் அருஞான மூர்த்தியாகி என்ற பாடலும் அம்மையை வணங்குகிற துதிப்பாடலும் மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளையார் குரு வணக்கம் எம்பிரான் மறைஞான சம்பந்தர் துதி என்கின்ற வகையில் 6 பாடல்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இது கடந்த வகுப்பில் சொன்னது போல பாயிரம் என்கின்ற பகுதி 1வது பாடலிருந்து 12வது பாடல் வரைக்கும் நமக்கு பாயிரம் என்று சொல்லப்படும். அதில் 6 பாடலை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் 7வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இது நுதலிய பொருள். இந்த பாடலுக்கு தலைப்பண்ணுங்க நுதலிய பொருள். நுதலிய பொருள்னால் இந்த நூல் சொல்ல வருகின்ற கருத்து. மொத்தம் 100 பாடலில் இந்த பாடல் எதை சொல்ல வருகிறது என்பதை ஒரே பாடலில் தொகுத்து கொடுக்குறார். இந்த பாடல் இருப்பது தான் இது எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம். அப்போது நுதலிய பொருள். நுதலிய பொருள் பாடல் பாருங்கள். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிளதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதா பேதமும் இன்றி பெருள் நூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்திறன் இங்கு தெரிக்கலுற்றான். இந்த பாடலை சொல்லணும்னா மிக விரிவாக நடத்த வேண்டிய பாடல் இந்த பாடல். ஏன்னா மொத்த கருத்தையும் இதுக்குள்ளே சொல்லியிருக்கிறார். இதில் பார்த்தோம்னா நமக்கு
முதல்ல சைவ சித்தாந்தம் காட்டக்கூடிய சமயத்தார் பார்த்துருக்குறோம் 24. இந்த 24 கடந்து இருப்பது தான் சைவ சித்தாந்தம் என்பதை நாம் பல முறை பல வகுப்புகளை பார்த்துருக்குறோம். அதை தொகுத்து இந்த பாடலில் சொல்கிறார். பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் சொன்ன செய்தி தான். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் 4 பிரிவு. ஒவ்வொரு பிரிவிலையும் 6 சமயங்கள் இருக்கிறது. 6 சமயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே பட்டியல் எழுதி போட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு 4 இடத்துல எழுதி வச்சாதான் அவசரத்துக்கு எங்கேயாவது எடுத்தால் தெரியும். அதனால் எல்லா இடத்துலையும் எழுதி வைப்போம். சரிங்களா? புறப்புறம், புறப்புறம் என்பது உலகாயதம். 4 வகை பௌத்தம். பௌத்த சமயத்தில் 4 பிரிவு இருக்குது. 4 வகை பௌத்தம், சமணம். பௌத்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாத்துமிகம், யோகசாரம், சௌத்ராதிகம், வைபாடிகம், சமணம். சமணத்தில் 2 பிரிவு இருக்குது. அது இப்போ உங்களுக்கு வேண்டாம், அது இன்னும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். இதில் 2 பிரிவு இருக்குது. சமணத்துலேயும் 2 பிரிவு இருக்குது. ஆனால் சிவஞான முனிவர் சமணம்னு ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டார். பௌத்தத்தை மட்டும் 4ஆக பிரித்து எடுத்திருக்கு. இதெல்லாம் சிவஞான முனிவர் வரை செய்தது. இந்த 24 சமயத்தை யார் செய்கிறா? சிவஞான முனிவர் எழுதுகிறார். சிவஞான பாடியத்தில் இந்த செய்திகள்லாம் இருக்கிறது. சரி, புறப்புறத்தில் 4 சமயம். புறத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தருக்கம், மீமாஞ்சகம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். அகப்புறத்தில் எடுத்துட்டிங்கன்னா பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். இங்கே கீழே இதில் சைவம்னு ஒரு சொல்ல நீங்கள் சேர்த்திக்கணும். ஐக்கியவாதம்னு இருக்கா இல்லையா? ஐக்கியவாத சைவம். அடுத்தது அகப்புற அகச்சமயத்தில் எல்லாத்துக்கும் பின்னாடி சைவத்தை எழுதிக்கணும். பாடானவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், சிவாத்துவித சைவம், சிவாத்துவித சைவம். சுத்த சைவம்னு ஒன்று இருக்கிறது. அதை சிவாத்துவித சைவத்துக்கும் அதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதனால் அதில் சேர்த்திருப்பாங்க. பின்னாடி எங்கேயாவது படிச்சிங்கன்னா எங்கடா இதில் வரலையே நினைக்க வேண்டாம். சுத்த சைவமும் சிவாத்துவத சைவத்திற்குள்ள பெரிய வேறுபாடு இல்லை. அதனால் அதை அதில் அடக்கியிருப்பாங்க. சுத்த சைவம்னு ஒரு சைவம் உண்டு. இந்த 24ஐயும் கடந்திருப்பது தான் நம்ம நிற்கக்கூடிய சித்தாந்த சைவம். நாம் நிற்கிறது சித்தாந்த சைவம். ஏன் இதை எழுத இப்போ இது உங்களுக்கு விளக்கணும்னா ஒவ்வொரு சமயத்தினுடைய தத்துவங்களை சொல்லணும். இப்போ உலகாயதம்னு சொன்னால் இதற்கு ஒரு தத்துவ கொள்கை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும், என்னது? கடவுள் இல்லை, ஆணவம் இல்லை, மாயை இல்லை, கண்மம் இல்லை, உயிர் இல்லை, புண்ணியம் இல்லை, பாவம் இல்லை. எதை கேட்டாலும் என்ன சொல்லுவான்? இல்லை 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 என்று சொல்லுவான். ஆஸ்தி என்பதற்கு உண்டுன்னு பேர். ஆஸ்தி என்பதற்கு உண்டு. நாஸ்தின்னு சொன்னால் இல்லைன்னு பொருள். நாஸ்தி என்பதற்கு இல்லை, ஆஸ்தினா உண்டு. இல்லை என்பதை கொள்கையாக கொண்டிருப்பதனால இவனுக்கு என்ன பேர்? நாத்திகன்னு பேர். நாத்திகன் என்றதற்கு இல்லை என்பது தான் அவன் கொள்கை. எதை கேட்டாலும் இல்லைம்மா. உயிர் இருக்கா? இல்லை. புண்ணியம் இருக்கா? இல்லை. பாவம் இல்லை. கடவுள் இல்லை. ஆணவம் இல்லை. மாயை இல்லை. எதை பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லுவான். அதுதான் இவனுடைய கொள்கை. இன்னும் நிறைய விரிவாக கொள்கையெல்லாம் இருக்குது. ஏற்கனவே அதெல்லாம் உங்களுக்கு நடத்தி இருக்கிறேன். முதல் நூறுபா நடத்தும் போது சிவஞான சித்தியாரில் இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். விரிக்க வேண்டாம். விரித்தா நமக்கு இந்த ஒரு பாட்டுக்கே இன்றைக்கி ஒரு நாள் போயிடும். சரிங்களா? அதுபோல் பௌத்த மதம். பௌத்த மதம் கடவுள் இல்லை என்ற கொள்கை உடையது. கடவுள் இல்லை என்ற கொள்கை உடையது. ஆனால் என்ன செய்வாங்க? புத்தரை கடவுளாக கும்பிடுவாங்க. அதுலேயே அவங்க முரண்பாடு இருக்கிறது. ஆனால் உண்மையான அவங்க கொள்கை என்னது? கடவுள் இல்லை. அப்போது வினை உண்டு. வினை உண்டு, கடவுள் இல்லை. காரணம் என்னென்னா அந்த வினை தானே பயனை தரும். வினையை ஊட்டுவதற்கு கடவுள் வேண்டாம். வினையை ஊட்டுவதற்கு கடவுள் வேண்டாம். சமணமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதுக்கெல்லாம் சில வேறுபாடுகள் உண்டு.
நான் எதையும் விரிக்கலை, சரிங்களா? கடவுள் மறுப்பு கொள்கை உடையது இந்த 6 சமயங்களும். இந்த 6 சமயத்துக்கு என்ன உண்டு? கடவுள் மறுப்பு கொள்கை உண்டு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுளை மறுக்கக்கூடியவங்கெல்லாம் பௌத்தரை ஏற்றுக்குவாங்க. வீட்டில் புத்தர் சிலை வச்சுருப்பான். ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், ஏன் புத்தரை வச்சுருக்கேன்னா அவரும் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான். அதனால் அவரை ஏற்றுக்குவான். ஜெயின்ஸு சமணரை ஏற்றுக்குவான், நம்மளை ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவன்லாம் கடவுள் இல்லைன்னு இப்போ ஒரு பெருங்கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குதோ அவர்களெல்லாம் யாரை ஏற்றுக்குவாங்க? பௌத்தரை ஏற்றுக்குவாங்க, சமணரை ஏற்றுக்குவாங்க. நம்ம சைவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ சைவர்னா அவனுக்கு புரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்லுவான்? இந்து மதம்னு சொல்லுவான். நம்ம இந்து மதத்திற்கும் சைவத்துக்கு இடையே பெரு வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் இப்போ இங்கே வேண்டாம். அவங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒரு மதமாக வச்சுருக்கிறாங்க, நம்ம அந்த அளவில் நிறுத்திக்குவோம். ஆனால் சித்தாந்தத்திற்கும் அதற்கும் கொள்கையில் பெரும் வேறுபாடு உண்டு. அது விரிவு பின்னாடி பார்த்துக்கலாம் தேவைப்படுகிற போது. அப்போ இந்த 6 சமயங்களும் கடவுள் மறுப்பு கொள்கையை உடையன. இப்போ இந்த சமயங்களை பிரிக்கிற போது நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதமும் ஆகமமும் இந்த 2ஐயும் மறுக்கிறவங்க இவர்கள் வேதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் புறப்புற சமயம் என்று சொல்லப்படும். அப்போது இந்த புறச்சமயம் என்பது என்ன செய்யும்? வேதத்தை ஏற்றுக்கொள்வாங்க. யார்? தருக்க மதம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளும். மீமாஞ்சகம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராதி இது எல்லாமே யாரை ஏற்றுக்குவாங்க? வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் எதை ஏற்றுக்க மாட்டாங்க? ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகமத்தை மறுத்து வேதத்திற்கு உடன்பட்டவர்கள் யார்? புறச்சமயத்தார். வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவங்க புறச்சமயம். புறப்புறம் என்பது என்னதுங்க? நமக்கும் ரொம்ப தூரம். புறம்னாவே தூரம். அவங்க எங்கே இருக்கிறாங்க? அதுக்கு வெளியே இருக்கிறாங்க. அதுக்கும் வெளியே நம்ம எல்லையை கடந்து இருக்கிறவங்க. எந்த வகையில் இவங்களோட நம்மளால் ஒத்து போக முடியாது. யார்? இந்த 6 பேரும் நமக்கு எந்த வகையிலையுமே ஒத்து போக முடியாது. நம்ம கொள்கைகளை எல்லாம் மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள். எல்லா கொள்கையும் மறுப்பாங்க. இவர்கள் வேதத்தில் இருக்கிற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, ஆகமத்தில் இருக்கிறத என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ வேதங்களுக்கு உடன்பட்டு ஆகமத்துக்கு உடன்படாதவர்கள் புறச்சமயம் என்று சொல்லப்படும். அடுத்தது இங்கே அகப்புறம். அகம் என்பது நமக்கு பக்கமாக இருக்கிறவங்க, அகப்புறம் என்பது கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா அகச்சமயத்தார். வீட்டிலையே இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குமா இல்லையா? வீட்டில் இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. அது மாதிரி அவர்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் எங்கே இருக்கிறவங்க? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யார்? அகச்சமயத்தார். அகப்புறம் என்பது யார்? பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்ம வீட்டை ஒட்டி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அது வேறு. சும்மா புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? இவர்கள்லாம் யார்? கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்கெல்லாம் யார்? அந்த தெருவில் இருக்கிறவங்க. இவர்கள் யார்? பக்கத்து ஊர். நமக்கு இவங்களுக்கும் ரொம்ப தூரம். சும்மா ஒரு புரியறதுக்காக இதை சொல்கிறேன். கருத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம ஒரு தெளிவுக்காக. எனவே அகப்புறம் என்கின்ற இந்த சமயம் வேதத்தையும் உடன்படுவாங்க, ஆகமத்தையும் உடன்படுவாங்க. வேதங்களும் உடன்படுவாங்க, ஆகமத்துக்கும் உடன்படுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட என்ன பிரச்சனை? இந்த 2ஐயும் தாண்டி தனக்கென்று ஒரு நூல் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாசுபதம்னு சொன்னால், பாசுபத கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு பிரமாண நூல் இருக்கும். அந்த நூல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் ஒத்துப்போகும். ஆனால் சிறுபான்மை எப்படி இருக்கும்? ஒத்துப்போகாது. 90 விழுக்காடு அந்த நூல் எதோடு இருக்கும்? வேத ஆகமங்களுக்கு உடன்படும். 10 விழுக்காடு என்ன செய்யும்? ஒத்து வராது. அப்போது இந்த ஒத்து வராத கருத்தை என்ன செய்கிறது? இப்போ வேதத்தில் பார்த்தா செய்யின்னு இருக்கும்,
இவங்க பாசுபத நூலில் போய் பார்த்தா என்ன இருக்கும்? செய்யாதன்னு இருக்கும். இப்போ செய்யறதா வேண்டாமா அப்படின்னா இவங்க எதை எடுத்துக்குவாங்க? அவங்க நூலில் இருக்கிறதா எடுத்துக்குவாங்க. வேதத்தில் செய்யின்னு சொல்லியிருந்தாலுமே பாசுபத நூலில் செய்யாத அப்படின்னு இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. இப்படி வச்சுக்குவோம், பாசுபத நூலில் செய்யின்னு இருக்கு, வேதத்தில் செய்ய வேண்டான்னு இருக்கு. உதாரணத்துக்கு புலால் மறுத்தல். புலால் மறுத்தல், மாமிச உணவு உண்ணக்கூடாது என்பது வேத ஆகமங்களுடைய கருத்து. ஆனால் இவர்கள் மாவிரதர், காபாலர், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? மாமிசம் சாப்பிடுவாங்க. மாமிசம் சாப்பிடுவாங்க. ஏன்? பெருமானே வந்தாரா இல்லையா? யார் வீட்டுக்கு? சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு எப்படி வராரு? வைராகி வேடத்தில் வராரா இல்லையா? அந்த வேடம் தான் இது, வைரவ வேடம். அந்த வைரவ வேடத்தில் யார் வரா? பெருமானே வராரு. நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், நரப்பசு தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் கண்டிஷன்லாம் போடுறாரா இல்லையா? அப்போ மாமிச உணவை ஏற்றுக்கொள்வார்கள் யார்? வைரவர்கள். ஆனால் வேதமும் ஆகமும் அதை என்ன செய்யும்? மறுக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும். இப்போ ரெண்டில் அவங்க என்ன செய்வாங்க? எங்கள் நூலில் சொல்லியிருக்கு, நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. புரியுதா? அப்போ வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் உடன்பட்டாலும் தனக்கென ஒரு தனி பிரமாண நூல் இருக்குது, அதில் அதைத்தான் தலையாய நூலாக கொள்வாங்க. வேத ஆகமங்களை உடன்பட்டாலும் கூட முரண்பாடுன்னு வருகிற போது அவர்களுடைய பிரமாண நூல் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் யார்? இந்த 6 பேரும். இதெல்லாம் எதுக்கு உடன்படுவாங்க, எதை உடன்பட மாட்டாங்கன்னா நீங்கள் கொள்கை சொன்னால் தான் புரியும். இப்போ நான் சும்மா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கிறேன், கொள்கை சொன்னால் தான் புரியும். புரியுதா இல்லைங்களா? ஆனால் இப்போ அதெல்லாம் விளக்க முடியாது, அந்த அளவில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ இது முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதை ஏற்றுக்குவாங்க? மாயை உண்டு, கண்மம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆணவ மல இருப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார்? அகப்புற சமயத்தார். அகப்புற சமயத்தார் ஆணவம் இல்லை என்ற கொள்கையுடையவங்க. எது உண்டு? கண்மம் உண்டு, மாயை உண்டு, இறைவன் உண்டு, உயிர் உண்டு, எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் எதை ஏற்றுக்க மாட்டாங்க? ஆணவ மலத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இது இவங்களோட கொள்கை. இந்த 6 பேர்த்துக்கு அந்த கொள்கை உண்டு. அதனால் இவர் எங்கே வைக்கிறாங்க? அகப்புறம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வைக்கிறார், கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். இவர்கள் யார்? அகச்சமயத்தார். இவர்கள் ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு, மாயை உண்டு, வேதங்களை ஏற்றுக்கொள்வாங்க, ஆகமத்தை முழுசாக ஏற்றுக்கொள்வாங்க. அப்புறம் ஏன் இவர்களை நம்மளிருந்து பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால், முத்தி என்று சொல்லுகிற போது அவர்கள் கை கொள்ளக்கூடிய தத்துவ ஞானம் நம்மில் முரண்பட்டது. நம்ம எதை முத்தின்னு சொல்கிறோமோ அதை அவர்கள் முத்தின்னு ஏற்றுக்கிறது இல்லை. முத்தி என்பதற்கு இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க? வேறு வேறு கொள்கை வச்சுருக்கிறாங்க, வேறு வேறு கொள்கை வச்சுருக்க. உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், பாடானவாதம். பாடானம் என்பதற்கு என்ன பேருங்க? கல். முத்தி நிலையில் ஆன்மா எந்த விதமான அனுபவம் இல்லாமல் கல் போல கிடக்கும், கல் போல கிடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? பாடானவாத சைவர். அப்போ முத்தி நிலை, நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறோம்? முத்தியில் ஆன்மா இறைவனோடு கலந்து இன்பத்தை துய்த்து கொண்டு இருக்கும். அவன் இன்பத்தை கொடுத்து கொண்டு இருப்பான், ஆன்மா இன்பத்தை துய்த்து கொண்டு இருக்கும் என்பது சைவ சித்தாந்தம். அப்போ முத்தியில் நமக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கிறது? வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்போ பாடான இது பேதவாதம் என்பது முத்தி நிலையில் ஆன்மா தனியாக இருக்கும், சிவம் தனியாக இருக்கும். ஆன்மா தனியாக இருக்கும். பேதவாதம், பேதம்னா வேற்றுமை. உயிரும் சிவமும் வேற்றுமைப்பட்டு நிற்கும், வேற்றுமைப்பட்டு நிற்கும் என்று சொல்லக்கூடியவங்க யார்? பேதவாதம். முத்தி நிலையில் ஆன்மா சிவத்துக்கு சமமாக நிற்கும், சிவத்துக்கு சமமாக நின்று ஐந்தொழில் பண்ணும். இறைவன் எப்படி ஐந்தொழில் பண்ணுகிறானோ அதுபோல் ஆன்மாவும் ஐந்தொழில் பண்ணும் என்பது சிவ சமவாதம். சிவ சங்கராந்தவாதம். சங்கர நிமித்தம்னா கலக்கிறது, அப்படியே கலந்துறது. ஒரு எப்படி அந்த ஒரு பொருள் இல்லாமல் அதில் எதில் கலந்துரும்? சிவத்தில் உயிர் என்ன செஞ்சிடும்? அப்படியே சங்கரமிச்சிடும், கலந்துரும் அப்படியே. அப்படின்னு சொல்கிறது யார்? சிவ சங்கரவாத சைவம். அடுத்தது ஈஸ்வர
அவிகாரவாத சைவம். அவிகாரம் என்பது நமக்கு நிழலும், அதாவது ஒரு நிழலை அடைகிற, துன்பம் வந்தால் நிழலில் போய் நிற்போமா இல்லையா, அதுபோல் உயிர் சிவத்தில் போய் இளைப்பாரி கொண்டு இருக்கும். அப்போ உயிர் தனியாக நிற்கும், சிவன் தனியாக நிற்கும். ஆனால் என்னது, அது இளைப்பாரி கொண்டு இருக்கும், இளைப்பாரி கொண்டு இருக்கும் என்று சொல்லுவாங்க. யார்? ஈஸ்வரன் அவிகாரவாத சைவம். சிவாத்துவித சைவம் என்பது சிவத்தோடு அத்துவிதமாக கலக்கும் என்று சொல்வதை நாம் அத்துவிதம் சொல்லுகிறோம், புரியுதுங்களா? ஆனால் இவங்க சொல்கிற அத்துவிதத்துக்கும் நாம் சொல்கிற அத்துவிதத்துக்கும் வேறுபாடு உண்டு. அதை கொஞ்சம் விளக்கினா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. எனவே இப்படி கொள்கை உடையவங்க. எனவே இப்படி 24 சமயங்கள், புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்று 4 வகை சமயங்கள் இருக்கிறது. இதை இந்த 3ஐயும் நம்ம என்ன சொல்லுவோம்? முக்கூற்று புறச்சமயம். இதை என்னன்னு சொல்லுவோம்? முக்கூற்று புறச்சமயம். முக்கூற்று புறச்சமயம்னு சொல்லுவோம். இப்போ இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த முக்கூற்று புறச்சமயத்தாருக்கு இருளாக இருக்கிறான். இந்த பாட்டு இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இத்தனையும் ஒரே சொல்லுக்கு தான். புறச்சமயத்தவருக்கு இருளாய், புறச்சமயத்தவருக்கு இருளாய். புறச்சமயம் என்பது இந்த இடத்துல என்னதுங்க? முக்கூற்று புறச்சமயம். புறச்சமயம் என்பது முக்கூற்று புறச்சமயம். புறப்புறம், புறம், அகப்புறம் என்று சொல்லக்கூடிய 18 சமயங்களுக்கு பெருமான் எப்படி இருக்கிறான்? இருளாய் இருக்கிறான். இருளாய் இருத்தல் என்பது என்னதுங்க? அறியப்படாது. இவர்களால் இறைவனை அறிய முடியாது. இவர்களால் இறைவனை அறிய முடியாது. அவங்க எதனால் அறிய முடியாது? அவங்க அறிவு அவ்வளோதான் இருக்குது, அறிவு ரொம்ப கீழே இருக்குது, புரியுதா இல்லைங்களா? கொள்கை கீழே இருக்குதுன்னு சொன்னோம்னாவே அது எதை காட்டும்? அறிவு நிலையத்தான் காட்டும். அறிவு கீழே இருந்தால் கொள்கை எப்படி இருக்கும்? கீழே இருக்கும். அறிவு மேலே இருந்தால் கொள்கை மேலே இருக்கும், புரியுதா இல்லைங்களா? அப்போது இவர்கள் அறிவு நிலை மிக மிக தூளமாக இருப்பதினாலே இவர்களால் அறியப்படாதவனாய் சிவபெருமான் இருப்பான். அறியப்படாதவனாய் சிவபெருமான் இருப்பான். அதாங்க சொல்கிறேனுங்க, முக்கூற்று புறச்சமயத்தாருக்கு இறைவன் எப்படி இருப்பானுங்க? இருளாய் இருப்பான். இருளாய் இருப்பான். அகச்சமயத்துக்கு எப்படி இருப்பான்? ஒளியாய் இருப்பான். ஒளியாய் இருப்பான். ஒளியாய் என்பதற்கு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தக்க குருநாதன் வாய்த்த வழி. தக்க குருநாதன் வாய்த்த வழி. பெருமான் எப்படி அவர்களுக்கு பெருமான் அறியப்படுவனாய் இருப்பான். அவர்களுக்கு அறியப்படுபவனாய். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஏறத்தாழ சைவத்துக்கு வந்துட்டாங்க. ஏறத்தாழ சைவத்துக்கு வந்துட்டாங்க. அந்த குருநாதன் வாய்க்காததுனால அவங்க அந்தந்த சமயத்தில் நிற்கிறாங்க. பாடானவாத செய்வோம், பேதவாத செய்வோம் என்று பல சமயங்களில் இருந்தாலும் பக்குவ நிலையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. எனவே நல்ல குருநாதன் வாய்த்து ஆகமங்களை அவர்களுக்கு எடுத்து கூறிய நிலையில் அவர்களால் இறைவனை அறிய முடியும். அவர்களால் இறைவனை அறிய முடியும். அதனால் அகச்சமயத்துக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒளியாய், அறியப்படுபவனாய். அறியப்படுபவன். அறியப்படுபவன் எப்படி? நல்ல குருநாதன் வாய்த்தான் அறியப்படுவான். இல்லைன்னா அறிய முடியாது. இல்லைன்னா அறிய முடியாது. அதான் இங்கே சொல்கிறார், நல்ல அங்கே சொல்லலாம் அங்கே இருக்காது, உரை செய்கிற போது அது சொல்லுவாங்க. என்னென்னா, நல்ல குருநாதன் வாய்த்த வழி. ஏன்னா இவங்க ஆணவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மாயை ஏற்றுக்கொள்கிறார்கள், கண்மத்தை ஏற்றுக்கொள்கிறார். 3 ஏற்றுக்கொள்கிற போது இறைவனது உணர்வை, இறைவனது தன்மையை நம்மால் என்ன செய்ய முடியும்? ஓரளவு அறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாத வழி உங்களால் சிவபெருமானை அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? நோய் நாடி நோய் முதல் நாடினார் வள்ளுவர். முதல்ல பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரியணும். பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் மருந்தை நம்ம சரியாக தேடுவோம். பிரச்சனையே நீங்கள் அறியலைன்னா என்ன செய்ய முடியாது? மருந்தை சரியாக நீங்கள் உங்களால் அறிய முடியாது. இப்போ நோய் என்ன இருக்குது உடம்புல? ஏன்னா எப்போ நோயை கண்டுபிடிச்சிட்டாவே பாதி வைத்தியம் முடிஞ்சுது. பாதி வைத்தியம் எப்போ முடிஞ்சுது? நோயை சரியாக கண்டுபிடிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு தான் பாக்கி. நீங்கள் கண்டுபிடிக்கிறது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுற வேலை பூரா என்னது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்லிவிட்டு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உண்மையான காரணம் நமக்கு தெரியாது. அதுபோல் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய எல்லா கேட்டிற்கும் மூல காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தின் இருப்பை அறியாத வழி சிவபெருமானை நம்மால் அறிய முடியாது. அப்போது நம்மளாம் ஆணவம் இருக்குயா, ஆமாயா எனக்கு ஆணவம் இருக்குது அப்படின்னு சொன்னாவே பார்டரில் பாஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். பார்டரில் பாஸ் பண்ணியாச்சு. எப்போ? ஆமாம் எனக்கு ஆணவம் இருக்குது, நீங்கள் அதை தீர்க்குறீங்களா தீர்க்கலையா அதெல்லாம் வேண்டாம், என்ன தெரிஞ்சால் போதும், எனக்கு இருக்குயா ஆணவம், எனக்கு ஆணவம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு துணிவு, ஒரு தெளிவு நமக்கு இருக்குமானால் நாம் சைவர். நாம் யார்? சைவர். நீங்கள் சிவபெருமான் இருக்குதுன்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆணவம் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஆணவம் இருக்குதுன்னு சொன்னாவே சைவர் ஆகிற தகுதி பெற்றவர்கள். ஏன்னா இத்தனை பேர்த்துக்கு அந்த தகுதி இல்லாமல் தான் இங்கே நிற்கிறான். இங்கே இவன் சிவபெருமானை ஏற்றுக்கிறான் அதெல்லாம் கணக்கில்லை. புரியுதா இல்லைங்களா? இவன்லாம் எதை ஏற்றுக்கல? ஆணவத்தை ஏற்றுக்காதனால தான் பின்னாடி நிற்கிறான். புரியுதா இல்லைங்களா? ஏன்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், பாஞ்சராத்திரிகள்னு ஒரு சமயம். யார்? வைணவர் தான் திருமாலை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். யார்? பாஞ்சராத்திரிகள். சரிங்களா? இப்போ இந்த பாஞ்சராத்திரிகள் பெருமாளை ஏற்றுக்கொண்டாலே யாரை ஏற்றுக்கொண்டவங்கன்னு அர்த்தம்? சிவத்தை ஏற்றுக்கொண்டவங்கன்னு அர்த்தம். ஏங்க எப்படி? அவன் மும்மூர்த்திம்மா. அவன் என்ன சொல்லுவான்? மும்மூர்த்திம்மா. உருத்திரரை சிவபெருமான்னு சொல்லுவான். அப்போது திருமாலை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் யாரை ஏற்றுக்கொள்வாங்க? சிவபெருமானை ஏற்றுக்கொண்டவர். சிவபெருமானை ஏற்றுக்கொண்டாலும் அவன் எங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா? புறச்சமயத்தில் வந்து நிற்கிறான். புரியுதா இல்லைங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான கருத்து என்னது? சிவபெருமானை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் உண்மையான சிவம் எது என்று தெரியும். ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால இவர்கள் உருத்திரனை சிவம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இவர்கள் யாரை சிவம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? உருத்திரனை சிவம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சிவம் யார்? உருத்திரர் அல்ல. உருத்திரர் உண்மையான சிவம் அல்ல. அப்போது பரசிவம் தான் சிவம். பரசிவத்தை நீங்கள் உணரணும்னா ஆணவமலை இருப்பு தெரியாமல் பரசிவத்தினுடைய சொரூப இலக்கணம் நமக்கு புரியாது. புரியுதுங்களா? இன்னுமே சைவ சித்தாந்தம் பல தொகுப்பாக படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட இன்னும் கூட நம்ம சிவபெருமானை என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? மும்மூர்த்தியில் ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லக்கூடியவர்கள் வெகுவாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தாந்தத்தை ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம். அப்படிங்கிறது தான் கருத்து. சரிங்களா? எனவே அகச்சமயத்திற்கு அவன் எப்படி இருப்பான்? ஒளியாய் இருப்பான். அறியப்படுபவனாய் குரு உபதேசத்தால் விளங்கக்கூடிய வகையில் அவர்கள் அறிவு கொஞ்சம் நுட்பமான அறிவாக இருக்கும். அடுத்தது புகழ் அளவைக்கு அளவாகி. அளவை என்று சொன்னாலே அளவையை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய சமயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சிறப்பாக கையாளுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, யார்? தார்க்கியர், தர்க்க மதத்தார். மேலே இருக்கா இல்லைங்களா? தர்க்கம்னு இருக்கா இல்லையா? இவங்க தான் அளவையை சிறப்பாக கையாளக்கூடிய சமயம் தர்க்க மதம். சரிங்களா? ஆனால் இவர்கள் ஒரு பொருளை அளப்பது எதுன்னு சொன்னால் கருவி என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் நுட்பமான இடம் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா எழுதி வைங்க. சரிங்களா? ஒரு பொருளை அளப்பது எது? கருவி. உதாரணத்துக்கு இப்போ வச்சுக்குவோம், இந்த கட்டடத்தை அளக்கணும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? டேப் எடுத்துகிட்டு வாப்பா. அளக்கணும்னு என்ன சொல்லுவோம்? டேப் எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? எப்பா இந்த பால் எவ்வளோ இருக்குன்னு பாரு,
அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அளக்கிற அந்த படியை எடுத்துகிட்டு வா, படியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. நீட்டல் அளவை, முகத்தல் அளவை. அளவைன்னு என்னது? அளக்கும் கருவி. அளவை என்ற சொல்லுக்கு அளக்கும் கருவி. அப்போது நேராக நம்ம கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? ஒரு பொருளை அளக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? கருவி வேணும். கருவி வேணும். கருவி வேணும்னு சொன்னால் நாம் யார்? தர்க்க மதத்தார். கருவி வேணும்னு சொன்னால் தர்க்க மதத்தார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எல்லோரும் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அப்படி தான் சொல்லிடுங்க. சரி, இப்போது இப்படி வச்சுக்குவோம். இங்கே இருக்கிற எல்லாத்து கையிலையும் ஒவ்வொரு டேப்பை கையில் கொடுத்துட்றோம். எல்லார் கையிலையும் என்ன செய்கிறோம்? ஒரு டேப்பை கையில் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் டைம். என்ன செய்யணும்? இந்த கட்டடத்தை அளந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அளக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கருவி வேணும் தானே? கருவி இருக்கா இல்லையா? எல்லார் கையிலையும் கருவி இருக்கா இல்லையா? அளந்து சொல்லிடுவீங்களா? ஏன்? டேப் இருக்குது, இதை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? எனக்கு அளக்க தெரியாதுங்க. டேப் இருக்குது தான், ஆனால் என்ன செய்ய தெரியாது? அளக்க தெரியாது. அப்போது அளவை என்பது ஆன்மாவின் அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு தான் உண்மையான அளவை. உண்மையான அளவை எது? ஆன்மாவினுடைய அறிவு. இந்த அறிவு என்பது எப்போ தொழில்படுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவின் அறிவை இருந்து இயக்குகிற இறைவனது ஆற்றல். அதுக்கு என்ன பேர்? சிற்சக்தி. சிற்சக்தி. அப்போ கருவி அளப்பதற்கான ஆன்மாவினுடைய அறிவு, அந்த அறிவிலே இருந்து அறிவை இயக்குகிற இறைவனது ஆற்றல். சரிங்களா? அப்போது இறைவனது ஆற்றல் தான் உண்மையான கருவி. எது? இறைவனது ஆற்றல். அது என்னன்னு சொல்லுவோம்? சிற்சக்தி. அதுக்கு என்ன பேர்? சிற்சக்தி. நீங்கள் சித்தியார் நூல் நம்ம ஏற்கனவே அளவையெல்லாம் ரொம்ப விரிவாக நடத்தலை. அதில் பார்த்தீங்கன்னா விரிவாக சொல்லியிருக்கிற சிவஞான முனிவர் உரையில் சிற்சக்தி என்ற சொல்ல பயன்படுத்தியிருப்பார். அப்போது இறைவனது ஆற்றல் தான், இறைவனது திருவருள் தான் எதற்கு? உண்மையான அளவை என்பது கருத்து. இப்போ இதை சொல்கிறது எது? சைவ சித்தாந்தம். அப்போது தர்க்க மதத்தினர் சொல்லக்கூடியது கருவிகள் எதையும் அளக்கும் என்று சொல்வது எது? தர்க்க மதத்தினர். கருவிகள் என்பது அதற்கு உபகருவி. கருவிகள் என்பது என்னதுங்க? உபகருவி. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ எனக்கு அளக்க தெரியும், எனக்கு இந்த கட்டடத்தை அளக்க தெரியும். ஏன்? நான் படிச்சிருக்கிறேன், நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு டேப்பை கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அளந்து சொல்லிடுவேன். சரிங்களா? இப்போது எங்கள் கையில் டேப் இல்லை, நான் என்ன சொல்லுவேன்? போய் எடுத்துகிட்டு வாங்க, டேப் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ எனக்கு அறிவு இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்? கருவியும் வேணும். அப்போ அளப்பதற்கு துணை செய்வது கருவி தான். கருவி தனியாக வேலை செய்யாது, அறிவு வேணும். அறிவு இருந்தாலும் இந்த அறிவை இயக்குகிற திருவருள் வேண்டும். திருவருள் இல்லைன்னா என்ன ஆகும்? அறிவு இருந்தும் பயன்படாது. அப்போ என்ன வேணும்னா திருவருள், ஆன்மாவினுடைய அறிவின் வழியாக அளப்பதற்கான கருவி. இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நின்னாதான் அளவை அங்கே நிகழும். அப்போது அளவை என்று சொல்லக்கூடிய தர்க்க மதத்திற்கு அந்த அளவைக்கு ஒரு அளவை சொல்வது சைவ சித்தாந்தம். கருவிக்கு ஒரு கருவி எது? அளக்கிற கருவிக்கு இன்னொரு கருவி வேணும். அது என்னது? சிற்சக்தி. புகழ் அளவைக்கு என்ன ஆகிறதுங்க? புகழ் அளவைக்கு அளவையாய். அளவை கூறுவது எது? சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம்னா என்னங்கிறத இந்த பாட்டு கடைசியாக சைவ சித்தாந்தம்னு எழுதணும். நான் வரிசையாக பாருங்கள், பாட்டை பார்த்தீங்கன்னா புறச்சமயத்தவர்க்கு இருளாய், புறச்சமயத்தவர்க்கு இருளாய் இருப்பது எது? சைவம்னு என்ன செய்வோம்? சித்தாந்த சைவம். சைவம்னு சொன்னால் இங்கே நிறையா சைவம் வந்துடும். இந்த சைவமெல்லாம் கிடையாது. சைவ சித்தாந்தம். புறச்சமயத்தவர்க்கு இருளாயிருக்கும்,
அகச்சமயத்தவருக்கு ஒளியாக இருக்கும், அளவைக்கு அளவையாக இருக்கும், அளவைக்கு அளவையாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அடுத்தது என்ன இருக்கு? பொற்பணி போல் அபேதமாய். அடுத்தது இருள்வெளி போல் பேதமாய். அடுத்தது சொற்பொருள் போல் பேதமாய். 3 சொல் இங்கே இருக்கு. இது அத்துவிதம், இது அத்துவிதம் என்று சொல்லப்படும். இதெல்லாம் இதுவும் 2ஆம் நூற்பாலை நடத்தியிருக்கிறோமா இல்லையா? பிற்கால சொல் துவிதம் என்பதற்கு 2ன்னு பேர். துவிதம்னா 2. இதுக்கு முன்னாடி என்ன வருது? ஆ என்ற எழுத்து வருது. கூடுகிற போது ஆ கூட்டல் துவிதம் அத்துவிதம்னு வரும். இது வடமொழியில் நா கூட்டல் துவிதம்னு வரும். வடமொழியில், தமிழில் அத்துவிதம்னு வருதா இல்லையா? வடமொழியில் நா கூட்டல் துவிதம்னு வரும். இது கூடுகிற போது வடமொழி இலக்கணம் அத்வைதம், துவைதம்னு சொல்லுவாங்க. இதை துவிதம்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? துவைதம். நா கூட்டல் துவைதம்னு வரும். கூடுகிற போது இந்த எழுத்து, இதுக்கு நிறைய இலக்கணம் இருக்குது. இலக்கணத்துக்குள்ளெல்லாம் நான் போகல. என்னென்னு வந்துடும்? அத்வைதம். இது என்ன சொல்லுவாங்க? அத்வைதம். அத்வைதம் தமிழில் வருகிற போது அத்துவிதம் என்று வரும். வடமொழியில் அத்வைதம்னு வரும், தமிழில் அத்துவிதம் என்று வரும். இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், வேதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் இந்த அத்வைதம் என்ற சொல்லு வருது. அத்வைதம் என்ற சொல்லு வருகிற போது அத்வைதம்னா என்ன என்ற இதுக்கு மகா வாக்கியம். அத்வைதம் என்ற சொல்லுக்கு என்ன பேருங்க? மகா வாக்கியம். பெரும்பெயர் கடவுள் மகா வாக்கியம் என்பது கருத்து. இந்த அத்வைதம் என்ற சொல்லுக்கு 3 பேர் பொருள் காட்டுறாங்க. 3 பேர் அத்வைதம்னா என்ன அப்படின்னு பொருள் சொல்கிறவங்க யார்? சங்கரர், மத்துவர், ராமானுஜர். 3 பேர். முதல்ல சங்கரர் வந்தார். அவருக்கு பின்னாடி சில காலங்கள் கழித்து யார் வந்தார்? மாத்துவர் வந்தார். அவருக்கு பிறகு வந்தவர் ராமானுஜர். இந்த 3 பேரும் அத்வைதம் என்ற சொல்லுக்கு வேறு மாதிரி பொருள் செய்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சங்கரர் வராரு. சங்கரர் வந்து அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்று அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்றுன்னு பொருள் செய்கிறார். ஒன்றாய் அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். துவிதம்னா 2. ஆ என்பது என்ன செய்கிறாரு? இல்லை. 2 இல்லை. நான் என்பதற்கு என்னன்னு செய்கிறாரு? இல்லைன்னு பொருள் செய்கிறார். இல்லை என்று பொருள் செய்கிற விரிவு நிறையா இருக்குது. இதுக்குள்ளே நிறைய இலக்கணம் இருக்குது. நான் இலக்கணத்துக்குள்ளே போகல, அப்படியே மேலாப்பில் தான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அப்போ 2 இல்லை. 2 இல்லைன்னா என்னது? 1 தான் இருக்குது. 2 இல்லை, 1. 2 எது? பரமான்மா சீவான்மான்னு 2 இல்லை, 1 தான் இருக்குது. அந்த 1 என்னது? பரமான்மா தான். உலகத்தில் ஆன்மா 2 அல்ல, ஒரே ஒரு ஆன்மா. அது என்னது? பரமான்மா தான். பரமான்மாவை தவிர சீவான்மான்னு ஒன்று இல்லை. அப்போ நாமெல்லாம் யார்? நாமளும் பரமான்மா தான். ஏன் நம்ம இப்போ சீவான்மாவை தெரிகிறோம்? மயக்கம். நம்மளாம் மயக்கத்தில் இருக்கிறோம். மயக்கம் தெளிஞ்சால் நம்ம என்ன ஆகிடுவோம்? பரமான்மாவாக ஆயிடுவோம். அப்போ எப்படி மயக்கம் தெளியும்? வேதத்தில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அந்த முயற்சியெல்லாம் தத்துவ ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த தத்துவ ஞானத்தின் வழி நின்று சாதனையெல்லாம் செஞ்சால் மயக்கம் தீர்ந்துடும். மயக்கம் தீர்ந்தால் நம்ம என்ன ஆகிடுவோம்? பரமான்மாவாக ஆயிடுவோம். அப்போது ஏற்கனவே இருக்கிறது
ஒன்று தான். இப்போ அது பலவாக தெரியுது. எதனால்? மயக்கம். மயக்கத்துக்கு காரணம் மாயை. இதெல்லாம் விரிவான செய்தி. ஒன்றுக்குள்ளே ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டு போனால் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக என்னது இருக்கிறது ஒன்று தான். பரமான்மா மட்டும்தான் இருக்கிறது. ஒன்றா என்பதற்கு என்ன பொருள்? பரமான்மா ஒன்றே. ஏன் இப்போ இத்தனையாக இருக்குன்னா அதுக்கு மாயை காரணமாக பலவாக தெரியுது. மயக்கத்தில் இருக்குது. மயக்கம் தெளிஞ்சால் இது சீவான்மா என்னவாயிரும்? பரமான்மாவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறவர் யார்? சங்கரர். இவர் தான் முதல்ல இந்த அத்துவிதத்துக்கு பொருள் செய்கிறார். அத்துவிதத்துக்கு முதல்ல பொருள் செய்கிறவர் யார்? சங்கரர் தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஆகமங்களிலே கருத்துக்கள் உண்டு. புரியுதா இல்லைங்களா? இவருக்கு முன்னாடி யாரும் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. ஆகமத்திலேயே சைவ சித்தாந்த கருத்துக்கள் உண்டு. ஆனால் வெளியே ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டியாக வெளியே சொன்னவர் யார்? சங்கரர் தான் சொல்கிறார். அதனால் இவர் சொன்னது என்னது? அத்வைதம். இது என்னதுங்க? அத்வைதம். இவர் சொன்னதுக்கு கேவலாத்வைதம். சங்கரர் சொன்னது கேவலாத்வைதம். கேவலம் என்பதற்கு தனிமைன்னு பேர். அப்போது ஆன்மா ஒன்றே, அது பரமான்மா தான். சீவான்மா என்ற ஒன்று இல்லை என்று சொன்னவர் சங்கரர். சரிங்களா? அப்புறம் இவருக்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து யார் வரா? மாத்துவர் வரார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் போய் என்ன பரமான்மான்னு சொல்ல முடியுமா? நான் எப்படி இருக்கிறேன்? பரமான்மான எப்படி இருக்கணும்? அவர் எங்கே, நான் எங்கே? ஒருபோதும் ஆன்மா பரமான்மாவா ஆக முடியாது. பரமான்மா வேற, சீவான்மா வேற. பரமான்மா வேற, சீவான்மா வேற அப்படின்னு சொன்னவர் யார்? மாத்துவர் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? 2 இருக்குதுங்களா? ஆ கூட்டல் துவிதத்திற்கு என்னதுங்க? 2ன்னு பொருள் செய்கிறார். இங்கே 2 இல்லைன்னு இவர் செஞ்சார். இவர் என்ன செய்கிறாரு? 2ன்னு பொருள் செய்யலாமான்னு கேட்டால் இலக்கணத்தில் இதுக்கெல்லாம் வழி இருக்குது. இது 6 வகையாக பொருள் செய்யலாம். இந்த 2 6 வகையாக பொருள் செய்யலாம். அதில் இது இலக்கணத்தில் இடம் இருக்குது. அந்த இலக்கணத்துக்குள்ளெல்லாம் நான் போகலை. சரிங்களா? இப்போ இவர் என்ன செய்கிறாரு? சங்கரர் 2 இல்லைனார். இவர் என்ன செய்கிறாரு? 2ன்னு பொருள் செய்கிறார். அடுத்தது கொஞ்சம் காலம் கழித்து யார் வரா? ராமானுஜர் வரார். அவர் ஒரு வகையில் பரமான்மா வேற, சீவான்மா வேற. ஆனால் 2 கூடவே கூடாது. பரமான்மா அப்படியே இருக்கும், சீவான்மா இப்படியே இருக்குன்னா இது எதுக்கு பரமான்மா, இது எதுக்கு சீவான்மா? அப்போ என்னது? ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு. ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு அப்படின்னு சொன்னவர் யார்? ராமன். இது என்ன சொல்ற? 2 அன்றுனர். ஒருத்தர் 2 இல்லைனார், ஒருத்தர் 2ம் வேறுனார். மூணாவது ஒரு என்ன சொல்றாரு? 2 அன்று, 2 இல்லை, 2ம் வேறு, 2 அல்ல. இப்போ வேறுங்கிறதுல பிரச்சனை இல்லை. இது வேற அது வேற, இது வேற அது வேற. ஆன்மா வேற, பரமான்மா வேற, சீவான்மா வேற. ஆனால் இங்கே பாருங்க, 2 இல்லை 2 அல்ல. இதுக்கு என்ன வேறுபாடு? இல்லை, இலக்கணத்துக்கு இதுக்கு ஒரு விதி இருக்குது. கருத்து நம்ம சொல்லியாச்சு, புரியுதா இல்லைங்களா? நம்ம வழக்கமாக நம்ம இலக்கண பிழையோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பேசுகிறத எப்படி பேசிகிட்டு இருக்கிறோம்? இலக்கண பிழையோடு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போது இந்த மேஜை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேஜை மேலே ஒரு பொருள் இருக்குது. இப்போ என்ன இருக்குது? ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
புத்தகம் மேஜை மேலே. நான் கேள்வி கேட்குறேன், ஏப்பா மேஜை மேலே புத்தகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? புத்தகத்து நோட்டு இருக்கு, மேஜை மேலே என்ன இருக்கு? நோட்டு இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்? புத்தகம் இருக்கா, புத்தகம் இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? புத்தகம் இல்லை, நோட்டு இருக்கு, குறிப்பேடு இருக்கிறது. புத்தகம் இல்லை, குறிப்பேடு இருக்கிறது, இதான் நம்ம சொல்லுவோம். இது தப்பு, இது தப்பு. ஏன்னா புத்தகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அன்று, புத்தகம் அன்று, குறிப்பேடு இருக்கிறது. இப்படி தான் பேசணும், உண்மையாலும் பேசணும்னா. இலக்கணத்தோடு பேசணும். எப்படி பேசணும்? புத்தகம் அன்று, குறிப்பேடு இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தகம் மாதிரியே இருக்கிற இன்னொரு பொருள் இருக்கிறது. புத்தகம் இல்லை, பேனா இருக்கிறது சொல்லலாம். புத்தகம் இல்லை, பேனா இருக்கிறது. ஏன்? அது வேற இது வேற. புரியுதுங்களா இல்லையா? ஆனால் புத்தகமும் நோட்டுக்கு என்ன இருக்கிறது? ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லையா? அந்த வடிவத்திலையும் அதனுடைய அளவுலையும் ரெண்டுலையும் என்ன இருக்குது? ஒரு ஒத்த தன்மை இருக்கா இல்லையா? அதனால் ஒத்த தன்மை உடைய பொருள்களை சொல்லுகிற போது இல்லைன்னு சொல்லக்கூடாது, அன்றுன்னு சொல்லணும். இல்லைன்னு என்ன அர்த்தம்? அந்த ரெண்டுக்கும் ஒத்த தன்மையே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? இந்த இலக்கணம் புரிஞ்சாதான் இந்த இடம் புரியும். இந்த இடம் புரியணும்னா இந்த இலக்கணம் புரியும். இப்போ பாருங்கள், இரண்டு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு பொருள் இல்லை, ஒன்று தான் இருக்குது. ரெண்டாவது பொருளே இங்கே இல்லை, ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அது என்னது? அந்த ஒரு பொருள் என்னது? பரமான்மா. இங்கே பரமான்மா மட்டும்தான் இருக்குது, பரமான்மா மட்டும்தான் இருக்குனார். இவர் இரண்டு அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? பரமான்மா ஒன்று தான், ஆனால் அது ஒத்த மாதிரி இன்னொன்று இருக்குது. அது என்னதுக்கு? அதுக்கு சீவான்மான்னு பேர், சீவான்மான்னு பேர். அப்போது ரெண்டு அல்ல, ரெண்டு அல்லன்னு என்ன அர்த்தம்? ஒன்று தான் இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன இருக்குது? அது வேற ஒன்று இருக்குது அங்கே. ஆனால் அது என்ன கிடையாது? பரமான்மா கிடையாது. ரெண்டு பொருள் இருக்கிறது, ஒன்று பரமான்மா, இன்னொன்று அதற்கு வேறான சீவான்மா, அதற்கு வேறான சீவான்மா. இந்த ரெண்டுக்கு ஆனால் என்ன இருக்கிறது? ஒரு சில ஒற்றுமை இருக்குது. இந்த பரமான்மாவுக்கும் சீவான்மாவுக்கும் என்ன இருக்கிறது? கொஞ்சம் ஒற்றுமை இருக்கிறது. என்னென்ன ஒற்றுமை இருக்கிறது? ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறது, சிவத்துக்கும் அறிவு இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? இந்த மாதிரி இதுக்குள்ளே என்ன இருக்கிறது? சில ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் ரெண்டு ஒன்றா? புத்தகம் வேறு, நோட்டு வேறு. புத்தகம் வேறு, நோட்டு வேறு. ஆனால் புத்தகத்திற்கும் நோட்டுக்கும் ஏதோ சில ஒற்றுமை இருக்கிறது, ஏதோ சில ஒற்றுமை இருக்கிறது. எல்லாம் ஒத்து போனால் ஒரு பொருள் ஆகிடும். புரியுதா இல்லைங்களா? எல்லாம் ஒத்து போனால் அது என்னது? இதுக்கு புத்தகம்னு பேர் ஆகிடும், நோட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போது நோட்டு வேறு, புத்தகம் வேறு. ஆனால் ரெண்டுக்கு என்ன இருக்கிறது? சில ஒற்றுமைகள். அதுபோல் பரமான்மா வேறு, சீவான்மா வேறு. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது? சில ஒற்றுமை உண்டு, சில ஒற்றுமை உண்டு என்று சொன்னவர் யார்? ராமானுஜர். புரியுதா இல்லைங்களா? இவங்க இதெல்லாம் எதுக்கு வருது? அத்துவிதம் என்பதற்கு இவர்கள் சொன்ன விளக்கம். இது எல்லாம் ஒவ்வொரு சமயம். இது சும்மா இது என்னங்க அத்துவிதம் எப்படி சொன்னால் என்னங்க? ஒன்றுன்னு சொன்னானா, ரெண்டுன்னு சொன்னானா அப்படின்னா இதெல்லாம் ஒரு சமயம். சங்கரர் சொன்ன சமயம் தான் இப்போ என்ன இருக்கிறது? சைவ சித்தாந்தமா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? சங்கரர் சொன்னது என்னது? இப்போ இருக்கக்கூடிய மடம் இருக்கா இல்லையா? கேவலாத்வைதம். கேவலாத்வைதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சங்கரர் கொள்கை. இவங்க துவிதம், துவைதம். மாத்துவர் சொன்னது துவைதம், ராமானுஜர் சொன்னது விசிஷ்டாத்வைதம். கேவலாத்வைதம், துவிதம், விசிஷ்டாத்வைதம். 3 சமயம். இன்றைக்கி 3 சமயம் நடைமுறையில் இருக்குது. இந்த 3 பேரையும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை யார்? சங்கரர் தான். சங்கரரை பின்பற்றக்கூடியவங்க தான் உலக அளவில் தத்துவ ஞானம்னு எடுத்தால் உடனே உங்கள் கையில் எது வந்து கொடுத்துருவாங்க? இதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அதை அவர்கள்
மிக மிக உறுதியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அதுதான். இந்த சமயத்தார் என்ன செய்கிறாங்க, அந்த கொள்கையை மிக விரைவாகவும் உறுதியாகவும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சங்கரரை விட்டுட்டு எதை பேச முடியாது, தத்துவ ஞானத்தை பேச முடியாது. தத்துவ ஞானம்னு போய் பேசுனீங்கன்னாவே மேடையில் பேசுகிறதுல 100க்கு 90 பேர் யாரை பேசுவாங்க, சங்கரரை தான் பேசுவாங்க. 100ல் ஒரு ஆள் தான் சைவ சித்தாந்தம் பேசுவாங்க. சங்கரர் தான். விவேகானந்தர் பேசுனதெல்லாம் சங்கரர் தான். அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. யாருக்கு, இந்த சமயத்தை கொண்டு போய் சேர்த்துனதில் விவேகானந்தருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவர் காலத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ரொம்ப விமர்சமாக இருந்த சமயம்தான். ஆனால் அவருக்கு பின்னாடி கொஞ்சம் அதிகமாகவே இது பின்பற்றப்பட்டு வருகிறது. உலக அளவில் பேசப்பட்டிருக்கிறதுக்கு உலக அளவில் கொண்டு போனவர் யார், விவேகானந்தர் தான். சரி, எனவே அந்த வகையில் இந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்க, 3 உதாரணம் சொல்கிறாங்க. பொன்னும் அணிகலனும். சொன்னது பொன்னும் அணிகலனும் போல, பொன்னும் அணிகலனும் போல. மாத்துவர் சொன்னது ஒளியும் இருளும் போல. ராமானுஜர் சொன்னது சொல்லும் பொருளும் போல. இப்போ இது யாரு, பரமான்மா, இது சீவான்மா. இதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஓமை, பரமான்மா பொன் போன்றது, சீவான்மா அணிகலன் போன்றது. இவர் சொன்னது பரமான்மா ஒளி போன்றது, சீவான்மா இருள் போன்றது. ராமானுஜர் சொன்னது பரமான்மா சொல் போன்றது, சீவான்மா பொருள் போன்றது. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பொன்னும் பொன்னால் செய்யப்பட்ட நகை, அணிகலன்னா நகை. இப்போ ஒரு மோதிரம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க, மோதிரம் இருக்குது. இது எதுன்னு செஞ்சுருக்குறோம், தங்கத்தில் செஞ்சுருக்குறோம். ஆனால் தங்க கட்டி ஒன்று இருக்குது, தங்க கட்டி ஒன்று இருக்குது. ஒரு மோதிரம் இருக்குது. இந்த ரெண்டையும் டேபிள் மேலே வச்சாச்சு. இங்கே ஒரு தங்க பிஸ்கட், இந்த இடத்துல ஒரு மோதிரம். இது என்ன சொல்லுவோம், தங்க கட்டி. இது என்னது, மோதிரம். இது என்ன சொல்லுவோம், மோதிரம். ஐயா நல்லா பாரியா, இதுவும் தங்கம்தான், இதுவும் தங்கம்தான். இப்போ இதுக்கு என்ன ஏன் எதனால் வேறுபாடு தெரியுது? நாமக்கிரியை. இது என்ன சொல்லுவாங்க, நாமக்கிரியை. நாமம்னா பேர், கிரியைனா செயல்பாடு. தங்க கட்டி அது ஒரு ஸ்கொயராக பிஸ்கட் மாதிரி இருக்குது. இதனோட வடிவம் வேறையாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு பேர் என்ன வச்சுருக்குறோம், தங்க கட்டி. பேர் வேறு, வடிவம் வேறு. அதே தங்கத்தை உருக்கி ஒரு மோதிரம் செஞ்சு வச்சா, இப்போ இதுக்கு பேர் என்னது, மோதிரம். இதுக்கு பேர் மோதிரம். அதனுடைய வடிவம் வேறு. அந்த கட்டியிலேருந்து வடிவம் மாறிடுச்சா இல்லையா? அப்புறம் ஒரு ஒட்டியானம் பக்கத்துலேயே இதே தங்கத்தை எடுத்து என்ன செய்கிறோம், ஒரு ஒட்டியானம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஒட்டியானம். இப்போ ஏன், பேர் வேறு, வடிவம் வேறு. பொருள் வேறு கிடையாது, பொருள் அதே தான். அதனுடைய வடிவம் வேறு, பேர் வேறு. நாமமும் கிரியையும் மாறிடுச்சு. ஆனால் உண்மையால் பொருள் என்னது, ஒரே பொருள் தான். அதில் நான் செம்பு கலந்துருப்பேங்க, இதில் செம்பு கலக்காமல் இருக்குங்க, அதெல்லாம் இல்லை. சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக தங்க கட்டினா செம்பு கலந்த கட்டி வச்சுக்கங்க, செம்பு கலந்த தங்க கட்டி. ஆபரண தங்கம்னு இருக்கா இல்லையா? சரியா? அப்போது இந்த வேறுபாடு தான் இருக்குது. உண்மையில் பார்த்தா என்னது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ பரமான்மா என்ற ஒன்று இருக்கிறது. அதான் பரமான்மா. இப்போ என்னாச்சு, இப்போ என் ஒரு வடிவத்தில் வந்துருச்சு. எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, எனக்கு ஒரு பேர் வச்சாச்சு. நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. உங்கள் வேலை வேறு, பேர் வேறு. என்னோடய வேலை வேறு, பேர் வேறு. இந்த பேரையும் வேலையும் விட்டுட்டு உத்து பார்த்தா உள்ள என்ன இருக்கும், பரமான்மா தான் இருக்கும்.
உள்ள என்ன இருக்கும்? பரமான்மா தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் பரமான்மா தான், நானும் பரமான்மா தான், உலகமே என்னது? பரமான்மா தான். சொல்கிறவர் யார்? சங்கரர் சொல்கிறாரு. நல்லா கேட்டுட்டு சைவ சித்தாந்தம் சொல்லுன்னு சொல்லிடக்கூடாது. புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சுங்க, இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? சைவ சித்தாந்தம் சொல்லுகிற கொள்கைன்னு போய் சொல்லிடக்கூடாது. இந்த கொள்கை யாருடையது? சங்கரருடைய கொள்கை. புரியலன்னா கூட தப்பு இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் பெரிய வம்பாய் போயிடும். புரியுதா இல்லைங்களா? இப்போ பொன்னும் அணிகலனும் போல பரமான்மாவும் சீவான்மாவும் என்னது? ஒன்றே. ஒன்றே சொன்னவர் யார்? சங்கரர். சரியா? அவர் அதுக்கு சொன்ன உதாரணம். இப்போ இந்த கருத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா உதாரணம் தான். உதாரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கொள்கை அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கொள்கை புரியலைன்னா உதாரணம் புரிஞ்சால் தான் கொள்கை புரியும். இதே சொல்ல நம்ம திருப்பி சொல்ல போகிறோம். யாருக்கு? மெய்கண்டாருக்கும் ஒன்றாய் வேறாய் உடனாய்ன்னு சொல்லுவோம். அப்போ அவர் சொன்னதே தான் இவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? அங்கே வேறுபாடு எங்கே வரும்? உதாரணத்தில் தான் வேறுபாடு வரும். உதாரணத்தில் தான் வேறுபாடு வரும். உதாரணம் புரிஞ்சாதான் சங்கரர் சொல்கிற ஒன்றாய் வேறு, மெய்கண்டார் சொல்கிற ஒன்றாய் வேறு. அதே மாதிரி மெய்கண்டார் சொல்கிற வேறா என்பது வேறு, மாத்துவர் சொல்கிற வேறா என்பது வேறு. அதே போல் மெய்கண்டார் சொல்லக்கூடிய உடனாய் என்பது வேறு, ராமானுஜர் சொல்கிற உடனாய் என்பது வேறு. இந்த மூணும் புரியணும்னா எது புரியணும்? உதாரணம் புரியணும். இது ரொம்ப ரொம்ப நுட்பமான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து தாங்க சமயமே துவங்குகிறதே. ஒரு தத்துவ ஞானத்தை வரையறை செய்கிற போது அடிப்படை இங்கே தான் இருக்குது. இந்த இடம் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம், இங்கேருந்து கிளம்புறோம். இந்த இடத்துலேருந்து 5 வழி இருக்குது. 5 வழி இருக்கிறது. 5 வழின்னு 5 பேர் போனோம்னா 100 கிலோமீட்டருக்கு தள்ளி பார்த்தோம்னா நிற்கிற இடம் என்னவாக இருக்கும்? வேறு வேறையாக தான் இருக்கும். 100 எங்கே ஆரம்பித்தது ஒரே இடம் தான், பயணித்தது 100 கிலோமீட்டர் தான். புரியுதா இல்லைங்களா? ஆனால் போகிற வழி மாறிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? மொத்தமாகவே மாறிடுமா இல்லையா? அதுபோல தான் தத்துவ ஞானம் அத்துவிதம் என்ற இடத்துல தான் தத்துவ ஞானம் ஆரம்பிக்குது. சங்கரர் ஒரு டைரெக்ஷனில் போகிறாரு, மாத்துவர் ஒரு டைரெக்ஷனில் போகிறாரு, ராமானுஜர் ஒரு டைரெக்ஷனில் போகிறாரு, மெய்கண்டார் ஒரு டைரெக்ஷனில் போகிறாரு. இதில் எது போய் பெருமான் திருவடியில் கொண்டு போய் நிறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்கண்டார் சொன்னது தான் சரியாக போய் நிற்குது. இதெல்லாம் எங்கே போய் நின்றுச்சு? இடையில குழப்பம் வந்துருச்சு. லெஃப்ட்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா, லெஃப்ட்டில் போனால் இங்கே போவோமா, ரைட்டில் போனால் இங்கே போவோமான்னு இடையில என்னாவது குழப்பம் நிறையா இருக்குது. நமக்கு குழப்பமே கிடையாது. ஏன் இல்லை? மெய்கண்டார் முன்னாடி போயிட்டுருக்கிறார், அவருக்கு பின்னாடி அப்படியே போனோம்னா கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அத்துவிதத்தை புரிந்து கொள்ளாமல் சைவ சித்தாந்தத்தை விளங்கிக்க முடியாது. சரிங்களா? சரி, தேநீர் சாப்பிடுங்க.